ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் காமிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா அக்வாமேன் vs ஹெல்பாய். இது என்னோடய முதல் வீடியோ. இந்த மாதிரி வேறு எந்தெந்த ஹீரோக்கெலாம் வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அக்வாமேனை பற்றி பார்த்துடலாம். இவர் பாதி ஹியூமன் பாதி அட்லாண்டியனாக இருக்கிறதுனால இவர்கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது கடலில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவே நிலத்தில் இவரால் ஒரு 50 டன் வெயிட் வரைக்கும் அசால்ட்டாக தூக்க முடியும். சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு இருக்குது. அதுவும் தண்ணீருக்குள்ளே அல்ட்ரா ஸ்பீடாக இருப்பார். ஆனால் நிலத்தில் ஒரு நார்மல் ஹியூமன் அத்லெட்டை விட ஸ்பீடாக இருப்பார். இவர்கிட்ட ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. மற்ற அட்லாண்டியனை விட ஹீலிங் ஃபேக்டர் அதிகமாகவே இருக்குது. இவர் சூப்பர் டியூரபிள். எந்த அளவுக்குனா இவர் உடம்புல கத்தியே இறங்காது. ஒரு ஹெவி பிளாஸ்ட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு டியூரபிளாக இருப்பார். அதுக்காக இவர் புல்லட் ப்ரூஃபான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ட்ரைடன்ட்டுன்னு ஒரு ஆயுதம் இருக்குது. அது ஒரு கிரீக் கார்டோட வெப்பன். அதை வச்சு இவரால் கடலையும் நீரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ட்ரைடன்ட் இவருக்கு ரொம்பவே பவர்ஸை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இவர் ஒரு சிறந்த ஃபைட்டர். ஒரு எதிரியோட நேருக்கு நேர் மோதுறதுல ரொம்பவே கை தெரிந்தவராக இருப்பார். சரி, ஓகே, நம்ம அக்வாமேனோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பார்த்தாச்சு. அடுத்து ஹெல்பாயோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பார்த்துடலாம். ஹெல்பாய் இவரும் அக்வாமேனை போல தான் பாதி டீமன் பாதி ஹியூமன். இவர்கிட்டையும் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது. எந்த அளவுக்குன்னு இது வரைக்கும் கரெக்டாக சொல்லலை. ஆனால் படங்களை பார்க்கும்போது இது வரைக்கும் 35 டன் வெயிட்டை வரைக்கும் அசால்ட்டாக தூக்கியிருக்காரு. இவரோட ஸ்ட்ரென்த்தும் அக்வாமேனோட ஸ்ட்ரென்த்தும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். இவர்கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு இருக்குது. எந்த அளவுக்குனா ஒரு நார்மல் அத்லெட்டை விட ஸ்பீடாக இருப்பார். இவரும் சூப்பர் டியூரபிள். எந்த அளவுக்குனா ஒரு ஹை ஹீட்டான எனர்ஜியை தாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஷாக்கையும் அசால்ட்டாக இவரால் தாங்க முடியும். இவர்கிட்டையும் ரீஜெனரேட்டிங் ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. எந்த அளவுக்குனா நம்ம உள்வரினை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரும் ஒருத்தரோட நேருக்கு நேர் மோதுறதுல ரொம்பவே கை தெரிந்தவராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்கிறதுலே இவரோட முக்கியமான பவர்னால் அது இவரோட ரைட் ஹேண்ட் ஆஃப் டூம் தான். அது நம்ம பவானியோட கை மாதிரி தான். அது இது வரைக்கும் யாருமே உடைச்சதே கிடையாது. இவர் தன்னோட ஃபுல் டீமன் ஃபார்முக்கு மாறிட்டார்னா இவரோட பவர்ஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமாயிரும். அதாவது இவரோட உடஞ்ச கொம்பு கூட வளர்ந்துடும். நிறைய வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட எக்ஸ்கேலிபர்ன்ற ஒரு வால் இருக்குது. அதுவும் ஒரு காட்லி வெப்பன் தான். அதை வச்சு அவரால் யாரை வேணால் தாக்க முடியும். இவங்க 2 பேர்த்துக்கிட்டையுமே சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா இருக்குது. அதை வச்சு இவங்களால் எவ்வளோ நேரம் வேணாலும் விடாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். ஸோ கடைசியாக அவங்க 2 பேர்த்துக்கும் ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பான்றதை பார்த்துடலாம். இவங்க 2 பேருக்கும் ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பான்றதை சொல்லவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டஃப்பான பேட்டிலாக போயிட்டுருக்கோம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இவங்க 2 பேருக்கும் நிலத்தில் ஃபைட் நடந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ஹெல்பாய் ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே அதிக சான்ஸ் இருக்குது. அதுவே கடலில் ஃபைட் நடந்துச்சுன்னா இல்லை கடற்கரை அந்த மாதிரி இடங்களில் ஃபைட் நடந்துச்சுன்னா அக்வாமேன் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.